morning குட்டீஸ். வெல்கம் டு அவர் ஜேஐவிகே டியூட்டர் சேனல். இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோ நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் அடிஷன் பார்த்தோம் இல்லைங்களா? 2 டைப்ஸ் ஆஃப் அடிஷன். அடிஷன் என்ன சிம்பிள் தெரியல உங்களுக்கு? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? திஸ் இஸ் அ அடிஷன் சிம்பிள். எஸ், திஸ் இஸ் அ அடிஷன் சிம்பிள். ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள், 2 டைப்ஸ் ஆஃப் அடிஷன்ஸ். ஓகே, என்ன சிம்பிள்ஸ் பார்த்தோம்? நார்மல் அடிஷன்ஸ் அண்டு கேரி அடிஷன்ஸ். இந்த சிம்பிள் வந்தாவே நம்ம என்ன திங்க் பண்ணணும்? இது 2 டைப்ஸ் ஆஃப் அடிஷன்ஸுக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நம்ம டுடே பார்க்க போகிறது 2 டைப்ஸ் ஆஃப் சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன்னா என்ன? சப்ட்ராக்ஷன்னா தமிழில் வந்து கழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கழித்தல் என்ன சிம்பிள் இருக்கும்? மைனஸ் சிம்பிள். திஸ் இஸ் அ சப்ட்ராக்ஷன் சிம்பிள். இது என்னன்னு சொல்லுவாங்க? சப்ட்ராக்ஷன் சிம்பிள். அப்போ இந்த சிம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு சம்ஸ் நம்ம போடுறதுக்கு முன்னே இந்த சம்ஸ் பக்கத்தில் சிம்பிள்ஸ் வரும், ப்ளஸ்ஸா இல்லை மைனஸான்னு. ஓகேங்களா? இது பாருங்கள், இது வந்து ப்ளஸ் சிம்பிள், இது வந்து என்ன சிம்பிள்? மைனஸ். அப்போ மைனஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? கழிக்கணும். ஓகேங்களா? ஒரு நம்பரோட ஒரு நம்பர் வச்சு என்ன பண்ணணும்? அதை கழிக்கணும், அதாவது மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 டைப்ஸ் ஆஃப் சப்ட்ராக்ஷன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நார்மல் சப்ட்ராக்ஷன் அண்ட் பாரோ சப்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் என்னது? நார்மல் சப்ட்ராக்ஷன். செகண்ட் ஒன் இஸ் பாரோ சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? இப்போ இதோட டிஃப்ரென்ஷியேட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த நம்பர்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சின்ன க்ளூஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து என்ன நம்பர்? 4, 2. விச் ஒன் இஸ் பிக்கஸ்ட்டு? அதாவது எது பெரிய நம்பர்? 4 பெருசா இல்லை 2 பெருசா? அப்போ 4 தான் பெருசு. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த பெரிய நம்பர்லேருந்து நம்ம சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இது என்ன நம்பர்? இது என்ன சப்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் சப்ட்ராக்ஷன். அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் அது என்னன்னு சொல்லுவாங்க? நார்மல் சப்ட்ராக்ஷன். ஓகே, இப்போ பண்ணலாங்களா? அப்போ இதுவும் பாருங்கள் பெரிய நம்பர் தான் இல்லைங்களா? 5 பெருசு, 3 வந்து சின்னது. ஓகே, அப்போ திஸ் இஸ் அ நார்மல் சப்ட்ராக்ஷன். நமக்கு ஒரு ஐடென்டிஃபை வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்க்கலாமா நார்மல் சப்ட்ராக்ஷன்? பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று வந்து 4 இருக்குது. நம்ம அடிஷன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணோம்? லைன்ஸ் போட்டோமா? உங்கள் டிஃப்ரென்ஷியேட் தெரியட்டும். நார்மல் அடிஷன்ஸ்க்கு வந்து நம்ம லைன்ஸ் போடுறோம். ஓகேங்களா? கேரி அடிஷன்ஸ் ஆல்சோ. ஆனால் இங்கே சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் நம்ம கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியணும். ஓகேங்களா? அப்போது நம்ம சப்ட்ராக்ஷன் நம்ம என்ன போடலாம்? ஒரு 0 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எத்தனை இருக்கீங்க? 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 4 0 போட்டுக்கலாம். 1 2 3 4. ஓகேங்களா? 4 சப்ட்ராக்ஷன் போட்டுக்கலாம். சாரி, 4 0 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே என்னது? 4 இருக்குது. நம்ம 4 0 போட்டோம். கீழே என்ன இருக்குது? 2. அப்போது இந்த 2வை வந்து இந்த 4 0வில் 2வை கேன்சல் பண்ணணும். 2 0வை கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் சப்ட்ராக்ஷன். நம்ம வந்து நார்மல் அடிஷன் ஆட் பண்ணுவோம். 6 லைன் போட்டு இங்கே 2 லைன் போட்டு 6ஐயும் 2 ஆட் பண்ணுவோம். ஆனால் இது வந்து சப்ட்ராக்ஷன். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணோம் இல்லையா? அதனால என்ன பண்ணிட்டோம்? மேலே இருக்க நம்பர் ஈக்குவலாக நம்ம 4 0 போட்டுட்டோம். 4 0 போட்டுட்டு கீழே என்ன நம்பர் இருக்குது? 2 கேன்சல் பண்ணுங்கள். 2 0 கேன்சல் பண்ணுங்கள். எப்படி? 1 2. ஓகேங்களா? கேன்சல் பண்ணிட்டோமா? இப்போ ரிமைனிங் எத்தனை 0 இருக்காங்க? கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2. ஓகே, அப்போ என்ன ஆன்சர்? இது 4லேருந்து -2 பண்ணால் என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? 2ன்ற ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து நார்மல் சப்ட்ராக்ஷன். பாருங்கள், 4 0லேருந்து 2 மைனஸ் பண்ணோம், 2 லைனை 2 0 கேன்சல் பண்ணோம், ஆன்சர் இஸ் 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 5 அகெயின் போடுங்க. எத்தனை 0 போடணும்? 1 2 3 4 5. ஓகேங்களா? பாரு, எத்தனை 0 போட்டு கவுண்ட் பண்ணுங்கள், ரீசெக் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஓகே, கரெக்டாக 5 0 போட்டீங்க. என்ன நம்பர் இருக்குது? 5. ஓகே, கீழே என்ன இருக்குது? 3. 3 என்ன பண்ணணும்? 3 0வை கேன்சல் பண்ணணுமா ஆட் பண்ணணுமா? எஸ், கேன்சல் பண்ணணும். எஸ், ஏன்? ஒய்னா அதாவது சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? பாருங்க, அப்போ 3ன்னு இருக்கீங்க. பாருங்கள், எத்தனை 0 கேன்சல் பண்ணணும்? 3 0 கேன்சல் பண்ணணும். 1 2 3. ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் எத்தனை 0 இருக்குது பாருங்கள்? 1 2. அப்போ ஆன்சர் இஸ் வாட்?
2. What is the answer? 2. Okay, this is the normal. This is simple. Answer வந்தாச்சு பாருங்க. 4லேருந்து -2. 2 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்குது ஆன்சரு. 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் நமக்கு 2 ஆன்சர் நமக்கு காட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? திஸ் இஸ் த நார்மல் சப்ட்ராக்ஷன். ஓகே, நார்மல் சப்ட்ராக்ஷன் என்ன ஃபஸ்ட்டு நான் பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணலாம். பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணால் அது நார்மல் சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பாரோ சப்ட்ராக்ஷன். பாரோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்குதல்னு அர்த்தம். பாரோனா என்னது? கடன் வாங்குதல். ஓகேங்களா? அது கடன் வாங்கி கழித்தல் பண்ணுறதா பாரோ சப்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அதே சேம் மெத்தட் தான். பட்டு இப்போ பார்த்துக்கோங்க, இங்கே வந்து பிக்கஸ்ட் நம்பர் இருக்குது, இங்கே ஸ்மாலஸ்ட் நம்பர். இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், இந்த சம்மை பாருங்கள். இங்கே மேலே என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. கீழே என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்குது. இப்போ இது எதில் பெருசு, எது பெரிய நம்பர்? கீழே இருக்க நம்பர் தான் பெரிய நம்பர். ஸோ மேலே இருக்குது சின்னது. அப்போ 2லேருந்து மைனஸ் பண்ண முடியுமா 5 நம்ம? முடியுமா? முடியாது. ஒய்? ஏன்னா இது பாரோ சப்ட்ராக்ஷன். பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ என்ன பண்ணும், 2 0 போட்டு 5 மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணும், இந்த 2 என்ன பண்ணுது, 3 பக்கத்தில் இருக்கிற நம்பர்கிட்ட ஒரு பாரோ கேட்குது. 1 பாரோ கொடு, ஒரு நம்பர் கொடுன்னு கேட்குது. எது? 2 கேட்குது. எப்படி? 2 3 கிட்ட கேட்குது. அப்போ 3 என்ன பண்ணோம், 3 வந்து ஒரு நம்பர் கொடுத்துரும். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ் ஒர்க் போட்டு வச்சுருங்க, ஒரு கிராஸ் போட்டுருங்க, லைன் போட்டுருங்க. 2 என்ன பண்ணுச்சு, 3 கிட்ட ஒரு கடன் வாங்குது. ஓகேங்களா? அப்போது 2 என்ன ஆகும், 2 அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஒரு பாரை கேட்டால் பக்கத்தில் வந்துடும், 1 வந்துடும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். 2 ஆல்ரெடி 2 தூக்கி மேலே போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஒரு நம்பர் கொடுக்குது, பார் கேட்குறோம், கடன் கேட்குறோம், கொடுக்குது. 1 வந்துச்சு. ஓகேங்க, இப்போ என்ன நம்பராக மாறிச்சு பாருங்கள், 2 12 மாறிச்சு. 2 என்னவா மாறிச்சு? 12 மாறிச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது கேன்சல் பண்ணுங்கள். 3 கிட்டேருந்து 1 கொடுத்தோம் இல்லையா, 1 கிட்ட 3 கிட்டேருந்து 2 கிட்ட 1 கொடுத்தோமா? அப்போ இங்கே என்ன நம்பர்? 3 இருக்குமா 2 இருக்குமா? இப்போ 3 ஆப்பிள் இருக்குது. அதில் ஒரு ஆப்பிள் வந்து நீங்கள் மற்றவங்க கூட கொடுத்துட்டீங்க. அப்போ ரிமைனிங் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது? 2 ஆப்பிள்ஸ் இருக்குது இல்லையா? அது மாதிரி தான். இப்போ 3 கிட்டேருந்து 1 கொடுத்துட்டோம். அப்போ என்ன இருக்கும், இங்கே நம்பர் 2 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை, இந்த யூசஸை ஃபஸ்ட்டு பண்ணிடணும் நம்ம. அப்போ தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், 2 12 மாறிடுச்சு, 3 12 2 சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே சப்ட்ராக்ட் இதே நார்மல் சப்ட்ராக்ஷன் மாதிரி பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 12 இருக்குது. அப்போ 12 0 போடணும். இங்கே பாருங்கள், கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம 12னா 12 0 போட்டிருக்குமான்னு செக் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, கரெக்டாக நம்ம 12 0 போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், 12லேருந்து 5 மைனஸ் பண்ணணும். அப்போ 5 0 கேன்சல் பண்ணணும். எஸ், அப்படி தானே? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 2 3 4 5. அகெயின் செக் பண்ணி கரெக்டாக 5 0 கேன்சல் பண்ணுமான்னு செக் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5. இப்போ 5 0 கேன்சல் பண்ணுறோம். இப்போ ரிமைனிங் எத்தனை 0 கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? அப்போ 7 ரிமைனிங் 0 இருக்கு. அப்போ ஆன்சர் இஸ், வாட் இஸ் ஆன்சர்? 7. ஓகேங்களா? ஓகே, இது ஃபஸ்ட்டு இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எனக்கு பாருங்கள் 2 மேலே 2 இருக்குது, கீழேயும் 2 இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 அதாவது நீங்கள் கேன்சல் கூட பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 2 0ல் இங்கே என்ன நம்பர் இருக்குது? 2. என்ன பண்ணணும், 2 0 கேன்சல் பண்ணல, இருக்கிறதே 2 தான். இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ என்ன, ஒன்றுமே இல்லை, ரிமைனிங் எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணோம், எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ண, ஆன்சர் இஸ் 0. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அதாவது நீங்கள் இது சேம் நம்பர் எது வந்தாலும் அது 0 தான் ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் சப்ட்ராக்ஷன், 2 டைப்ஸ் ஆஃப் சப்ட்ராக்ஷன். ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாம் ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட் வெரி வெல். நார்மல் சப்ட்ராக்ஷன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் மைனஸ் பண்ணுறோம், ஆன்சர் வந்துடும். பாரோ சப்ட்ராக்ஷன்னா ஸ்மால் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்,
இந்த ஸ்மால் நம்பரு பக்கத்தில் இருக்க நம்பர்கிட்ட பாரோ கேட்டுனா 2 12 மாறும், 3 13 மாறும், 8 18 மாறும். அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு நம்பர் வந்தாவே அது என்ன சேஞ்சஸ் ஆகிடும். அப்புறம் இங்கேருந்து கொடுக்கும்போது இந்த நம்பர் என்ன ஆகும், ரெண்டு இது நல்லா கிளியராக நம்ம நோட்டீஸ் பண்ணணும். 3லேருந்து 1 கொடுத்து அது 2 மாறும். இங்கே சப்போஸ் 2 இருந்துச்சுன்னா 2லேருந்து 1 கொடுத்தா 1 மாறும். இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஆஃப்டர் தட் தான் நம்ம 0 போட்டு கேன்சல் பண்ணி நம்ம பாரோ சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு அண்டர்ஸ்டுட் ஆகிருக்கும் ஐ திங்க். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த உங்களுக்கு இன்னொரு க்ளூஸ் கொடுக்க பாருங்கள். இந்த பாரோ சப்ட்ராக்ஷன் வேணாம். இங்கே பாருங்கள், இந்த நார்மல் சப்ட்ராக்ஷனில் நீங்கள் போட்ட சம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு யாருக்கிட்டும் நீங்கள் கேட்க வேணாம். நீங்களே அதை செல்ஃப் செக்அப் பண்ணிக்கலாம். செல்ஃப் செக்அப்னா என்னது, நீங்களே செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள் ஆன்சர் இங்கே கீழே பதிலாக பார்த்துக்கோங்க. கீழே என்ன இருக்குது, 2 இருக்கா, கீழே ரோ மட்டும் பார்த்துக்கோங்க, மேலே ரோ விட்டுடுங்க. கீழே ரோ பார்த்துக்கோங்க, கீழே என்ன இருக்குது, 2 இருக்குது. உன்னோட ஆன்சர் என்ன, 2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2 இங்கே 2 லைன் போட்டுக்கோங்க, 2 லைன், இங்கே 2 லைன். அப்போ ஆன்சர் 1 2 3 4. ஆன்சர் இங்கே வந்துச்சு பாருங்கள், வந்துச்சு பாருங்கள், கொஸ்டின் வந்துச்சு பாருங்கள். மேலே இருக்க நம்பர் வந்துச்சு. ஆன்சர்னா 2 + 2 4 3 பார்த்துக்கோங்க, 1 2 3. இந்த லைன் 2 ரெண்டு ஆட் பண்ணுங்கள், 1 2 3 4 5. ஆன்சர் மேலே வந்துச்சு பாருங்கள். அப்போது நீங்கள் போட்ட சம்மு கரெக்டு. இது ரெண்டும் செக் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரோவும் வந்த ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற ரோவில் இருக்கிற ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். திஸ் இஸ் த சிம்பிள் க்ளூஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அந்த நார்மல் சப்ட்ராக்ஷனில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் சப்ட்ராக்ஷன் பார்த்து. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இன்றைக்கி 2 டைப்ஸ் ஆஃப் சப்ட்ராக்ஷன் முடிஞ்சது. அதுக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து 2 days ஹோம்ஒர்க் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. 2 டைப்ஸ் ஆஃப் சப்ட்ராக்ஷன், 2 days ஹோம்ஒர்க். வாட் 5லேருந்து 2 மைனஸ் பண்ணி, இது என்ன, வாட் கைண்ட்ஸ் ஆஃப் சப்ட்ராக்ஷன், இது என்ன மாதிரி சப்ட்ராக்ஷன் நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். நான் சொன்னேன்ல உங்களுக்கு, பிக்கஸ்ட்லேருந்து ஸ்மால் பண்ணால் அது நார்மல் சப்ட்ராக்ஷன், ஸ்மால் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர் பண்ணால் அது பாரோ சப்ட்ராக்ஷன் இல்லையா? கரெக்டாக 0 போட்டு கேன்சல் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஆன்சரை நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து கமெண்ட் பண்ணுவீங்களே எனக்கு, அந்த கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன அந்த கொஸ்டினுக்கு, அதாவது நார்மல் சப்ட்ராக்ஷனுக்கு என்ன ஆன்சர், பாரோ சப்ட்ராக்ஷன் என்ன ஆன்சர்னு கொஞ்சம் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கம்மா. ஓகே, ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன சஜஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன எப்படி புரிஞ்சிச்சு, இன்னும் புரியணும் எனக்கு அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கிளாரிஃபிகேஷனாக உங்களுக்கு எடுப்பேன் நான். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை இன்னும் நான் கிளாரிஃபை பண்ணணுமா அப்படின்னு எனக்கு கமெண்டில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ குட்டீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. JIVK சேனல்.